ஹாய், திஸ் இஸ் ஜிரல் ஸ்டஃப் நோட். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஜிரல் கிட்ட நான் கேட்டேன், தம்பி இன்னைக்கு உங்களோட ரஃப் நோட் எடுத்துட்டு வாங்க. அந்த ரஃப் நோட்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணும் வேணாங்கிறத பார்த்து நம்ம வீடியோ இன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, போங்க மம்மி இன்னைக்கு நீங்க என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கே உடம்பு சரியில்லை, ஸ்கூல் இல்லைனாலுமே என்னை நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. ரஃப் நோட் எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வான்னு. எனக்கே உடம்பு சரியில்லை மம்மி அப்படின்னாங்க. ஏன் தம்பி திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த சம்மர்ல நிறைய கோல்டு ஐஸ்கிரீம்ஸ், ரொம்ப சில்லுன்னு இருக்க ஜூஸ், அப்புறம் ஐஸ் வாட்டர்ஸ் இதெல்லாம் குடிச்சனால எனக்கு நெஞ்சு சளி ரொம்ப கட்டிச்சு மம்மி. அதனால எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. சரி, அப்போ நம்ம வீடியோ போட்டா என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இது ஹோம் ரெமெடி தான். இது என் பையனுக்கு நான் வீட்டுல செஞ்ச ஒரு ஹோம் ரெமெடி. இப்படி பேசிட்டே இருக்கும்போது இது என்ன ஒரு பொருளை எடுத்து வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இது வீட்லயே இருக்க நம்ம ஹோம் ரெமெடி, நெஞ்சு சளிக்கு, அப்புறம் குத்தி குத்தி எடுக்கிற வறட்டு இருமலுக்கு. இது பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு கொஞ்சமா எடுத்துக்கோங்க, மிளகு, அப்புறம் காஞ்சி திராட்சை, இது கூட நம்ம ஓமவல்லி தலை அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பூரவல்லி தலை, இது எங்க வீட்லயே இருந்துச்சு. அது வெயிலுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, நல்லா நான் வாஷ் பண்ணி சுத்தமா எடுத்துக்கலாம். அப்புறம் துளசி லீஃப் ஒரு 4-5. இந்த ஓமவல்லி தலைங்கிறது ஆப்ஷனல் தான், இது இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா இதுக்கு பதில் வெற்றிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, குழந்தைங்களுக்குங்கும் போது கொஞ்சமா இங்க பாருங்க, இது கொஞ்சோன்னு சோம்பு, 2 மிளகு, பெரியவங்களுக்குன்னா 4 மிளகு வச்சுக்கலாம், 2 மிளகு, அப்புறம் 2 திராட்சை ட்ரை கிரேப்ஸ் 2, அப்புறம் 2 துளசி, இப்படி வச்சு இது ஒரு பீடா மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோன்னு வைங்க, கொஞ்சம் கொஞ்சமா மென்னு சாப்பிடும் போது அந்த நெஞ்சுக்குள்ள இருக்க சளி கர்ரு கருன்னு வர சவுண்டு, இது எல்லாமே சீக்கிரம் ரிலீஃப் ஆயிடும். அந்த சவுண்டு வராது. ஒரே நாள்ல ஒன்னா மூக்கு மூலியமா சளி நல்லா ஃபுல்லா வந்துடும். அப்படி இல்லைன்னா ரெஸ்ட் ரூம் போகும்போது நம்மளுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிரும். சரி, இது எல்லாமே சொன்னாங்களே, இது என்னது? ஏலக்காய் வச்சுட்டு ஏலக்காய் மென்ஷன் பண்ணவே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இந்த ஏலக்காய் இருக்கு பாத்தீங்களா, இது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும். இது இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும். இந்த விதைகள் என்ன பண்ணலாம்னா, ரொம்ப வறட்டு இருமல் குத்தி குத்தி எடுக்குது, வயிறு வலிக்குது, தொண்டெல்லாம் ரொம்ப எரியுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அப்ப இந்த விதைகள் எடுத்து பல்லுல நல்லா ஊற வச்சு, வாயிலேயே நல்லா வச்சு நல்லா ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மென்னு சாப்பிட்டு, சுடுதண்ணி ஒரு வெது வெதுன்னு இருக்க தண்ணி கொஞ்சம் 1/2 டம்ளர் குடிச்சிட்டோம்னா போதும். உடனே அந்த குத்தி குத்தி எடுக்கிற இருமல் சரியா போயிடும். இந்த ரெமெடிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நெஞ்சு சளிக்கு குழந்தைங்க பெரியவங்க யார் வேணா சாப்பிடலாம். பெரியவங்க சாப்பிடும்போது 2 கவுண்டிங்ஸ் மட்டும் எச்சு வச்சுக்கலாம். இது பெரியவங்க சின்னவங்க யார் வேணா சாப்பிடலாம். இந்த ஏலக்காவும் அதே மாதிரி, குழந்தைங்களுக்கு 1 ஏலக்காய் போதும், பெரியவங்களுக்கு 2 ஏலக்காய் சாப்பிட்டோம். ஏலக்காய் விதைகள் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா போதும். நான் வீட்டுல என் பையனுக்கு நானும் எல்லாமே ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்து நல்ல எஃபெக்டிவா இருக்குதுங்கிறதுக்காக இந்த ஹோம் ரெமெடி சொல்லியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஜிரல்ஸ் ரஃப் நோட்டை ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு நமக்கு தெரியும். Thank you.